வணக்கம். ஒரு ஊர்ல கதை கேட்கலாமா? நம்ம எல்லாரும் வளர்ந்து பெரியவங்களாயிட்டோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நம்மளுடைய சின்ன வயசை நினைச்சு பார்க்கும்போது ஒரு கதை சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவாங்க இல்ல? எப்படி அந்த கதை சொல்லி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு வார பத்திரிகையில படிச்ச கதையோ இல்ல படத்துல பார்த்த அந்த படத்தையோ அழகா நம்ம கிட்ட அப்படியே கண் முன்னாடி காட்சிப்படுத்துற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு அந்த கதையை நேரடியா வாசிச்ச அனுபவத்தையும் படத்தை நேரடியா பார்த்த அனுபவத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். அந்த மாதிரியான கதை சொல்லி பத்தி தான் இன்றைக்கான நம்மளுடைய கதை. அர்மேனியா நாட்டுல ஒரு அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்துல அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில எந்திரிச்சு நம்ம எல்லாம் அடிச்சு பிடிச்சு நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அவங்க அனுப்புறது இல்ல. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. என்ன பண்ணுவாங்க, காலையில எப்படா விடியும், வெளிச்சம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வெளிச்சம் வந்தது தட்டா புட்டான்னு பசங்க எல்லாம் வெளியே போய் பகல் முழுக்க விளையாடுவாங்களாம். ஒளிஞ்சு விளையாடுறது, ஓடி பிடிச்சு விளையாடுறதுன்னு பகல் முழுக்க வேர்வை சிந்தி விளையாடுவாங்களாம். ராத்திரி ஆனா என்ன பண்ணுவாங்க, போய் படுத்து தூங்குவாங்களா? இல்ல. ராத்திரி ஆனா என்ன செய்வாங்கன்னா, நம்மளுடைய இந்த கதையினுடைய கதாசிரியருடைய வீட்டோட முற்றத்துல விறகுகள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்களாம். அந்த விறகுகள் அடுக்கி வச்சிருக்கிற விறகுகளுக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு அழகான கோடை காலத்து நிலவொளியில நண்பர்களோட உட்கார்ந்து கதை சொல்லி அதை கேட்டு ரசிப்பாங்களாம். நான் சொன்னேன் இல்லையா, கதை சொல்லி. நம்மளுடைய கதாசிரியருடைய கதை சொல்லி யாரு அப்படின்னா நெசோ ரொம்ப அழகா கதை சொல்லுவானா. ராஜா ராணி கதை, மந்திரக்காரி கதை, அப்புறம் பூனை எழி கதை, நாய் கதைன்னு அவன் சொல்லாத கதையே கிடையாதான். அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டா அந்த கதைக்குள்ள சுத்தி இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் உள்ள போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு அழகா கதை சொல்ற ஒரு கதை சொல்லி. நெசோ ரொம்ப சுட்டியான பையன். பாக்குறது கேட்கறதெல்லாம் வச்சு சில நேரங்கள்ல அவன் சொந்தமாவே சில நேரங்கள்ல கதை சொல்லுவானா. நம்மளுடைய இந்த கதாசிரியருக்கு அவன் கதை சொல்றத ரொம்ப பிடிக்கும். நெசோ கிட்ட கதை கேட்டு எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் என்ன ஆகுது, இப்படி விளையாட்டும் கதையுமா இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கையில பள்ளிக்கூடம் வருது. ஒரு ஆசிரியர் வராங்க. அந்த கிராமத்துல முதல்ல பள்ளிக்கூடம் ஒண்ணு தொடங்குறாங்க. அந்த ஆசிரியர் அந்த ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, 3 பைசா கொடுக்கணும், ஸ்கூல்ல சேர்றதுக்கு 3 பைசா இருந்தா போதும்னு சொல்றாங்க. அது வெறும் ஒரு 30 குடும்பங்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு கிராமம். பணம் இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுறாங்க. பணம் இல்லாத குழந்தைகள் திரும்பவும் விளையாடுறதுக்கு தான் போறாங்க. இவ்வளவு நாள் ஒண்ணுமண்ணா இருந்த குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு பிரிவு ஏற்படுது. ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற குழந்தைங்களை இந்த படிக்காத குழந்தைங்க ஏக்கமா வெளியே ஜன்னல் வழியா நின்னு பார்த்துட்டே இருப்பாங்களாம். அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாராம், துரத்தி விட்டுருவாராமா, எல்லாம் ஓடி போயிருவாங்களாம். இந்த இன்டர்வல் டைம்ல, லஞ்ச் பிரேக்ல டைம்ல கூட சேர்ந்து விளையாடவே விட மாட்டாராம், துரத்தி விட்டுருவாராம். இப்ப நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடம் போகாத குழந்தைகளுக்கும் ஒரு கேப் வந்துருச்சு. அவங்க ரெண்டு பிரிவினரும் சேர்ந்து விளையாடுறதே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அந்த கிராமத்துல ஏற்படுது. நம்மளுடைய கதாசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, நெசோ பள்ளிக்கூடத்துக்கு போகல. நல்ல நண்பர்களா இருந்தவங்க பிரிஞ்சு போறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கேப்ல ஓடி வந்து நெசோ கிட்ட கதை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு கதாசிரியர் ட்ரை பண்றாரு. நமக்கு கிடைக்காதது இவனுக்கு கிடைச்சிருச்சேன்னு நெசோ கதாசிரியரை விட்டு விலகியே இருக்கான். நம்மளுடைய கதாசிரியர் அங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வெளியூருக்கு போறாரு. அங்க அவர் பாக்குற உலகமே வேற. அவரோட கிராமத்துல இருந்த சூழ்நிலையும் வெளியூருக்கு வந்திருக்காரு இல்லையா படிக்கிறதுக்கு, அங்க இருக்கிற சூழ்நிலையும் வேற மாதிரி இருக்கு. அவர் கடினமா எப்பெல்லாம் ஃபீல் பண்றாரோ அப்பெல்லாம் அந்த அழகான கோடை காலத்து நிலவொளியில நெசோ கதை சொல்ல அவங்க அந்த மரக்கட்டையில உட்கார்ந்து கதை கேட்கிற நினைவுகளை நினைச்சு அவரே மகிழ்ச்சி படுத்திக்குவாராம். இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் அவரு லீவுக்காக ஊருக்கு திரும்ப வராரு. நெசோவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வராரு. ஆனா நெசோ அவர்கிட்ட ஒட்டவே இல்ல, பேசவும் இல்ல. ஒரு சின்ன ஒரு புன் சிரிப்போட நம்மளுடைய கதாசிரியரை நெசோ கடந்து போயிடுறா. அப்படி திரும்பவும் அவரு மேற்படிப்புக்காக பள்ளிக்கூடம் போறாரு. திரும்பவும் விடுமுறைக்காக ஊருக்கு வரும்போது நெசோவை பார்க்கறாரு, பேச முயற்சி பண்றாரு. இந்த பிரிவு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கம் ரொம்ப தொலைவாயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாத ஒரு கட்டத்துல இருக்கிற அளவுக்கு. ஆனா இவங்களுடைய பிரிவுடைய விரிசல் ரொம்ப அதிகமா இருந்தது. கதாசிரியர் என்ன முயற்சி பண்ணியும் நெசோ அவர்கிட்ட ஒட்டவே இல்லை. நெசோவோட கதைகள் மட்டும்தான் இவருடைய வாழ்க்கையினுடைய துன்பகரமான நேரங்கள்லயும் வீட்டையும் கிராமத்தையும் பிரிஞ்சிருக்கிற நேரத்திலையும் இவனுடைய கதைகளையும் இவனை பத்தியும் தான் நினைச்சு ரொம்ப அழகா திரும்பவும் மகிழ்ச்சியா தன்னை மாத்திக்க கூடிய ஒரு நிகழ்வா இருந்தது நெசோவோட கதை சொல்லல் நிகழ்வு. பிரபஞ்சன் ஒரு விஷயம் அழகா சொல்லியிருப்பாரு. என்ன தெரியுமா, நம்ம யார பத்தி நினைக்கிறோமோ அப்ப நம்மளுடைய நினைவுகள் அழகா மாறுதுன்னா அவங்க தான் உண்மையாலுமே அழகானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ
நம்மளுடைய கதாசிரியருக்கு நெசோ ரொம்ப அழகானவனா தெரிஞ்சாங்க. இப்ப இவர் லீவ்ல வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வரும்போது அந்த கிராமத்துல நிறைய மாறுபாடுகள் இருக்கும். இவ்வளவு நாள் நண்பனா இருந்த நெசோ என்ன பண்ணுவாருன்னா, நம்மளுடைய கதாசிரியர் வரும்போது கையை கட்டி குனிஞ்சு வணக்கம் சொல்ற அளவுக்கு இவங்களுக்குள்ள கேப் பெருசா இருக்கும். இது ரொம்ப கதாசிரியருக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். திரும்பவும் இவர் மேல் படிப்புக்காக கல்லூரி படிப்புக்காக வெளியூர் போறாரு. அப்போ நம்ம கதாசிரியரோட அப்பா என்ன சரிமா செய்வாரு, குதிரையை ஏற்பாடு செய்வாரு. இந்த குதிரையை கூட்டிட்டு போய் இவரை இறக்கி விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு வேலையாள் ரெடி பண்ணுவாரு. அப்போ நம்ம கதாசிரியர் அவங்க அப்பாட்ட என்ன கேட்பாருன்னா, அப்பா நான் நெசோவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கதாசிரியருக்கு ஒரு நெருக்கமாக நெசோ கூட பழகறதுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டது. அது இந்த நேரமா இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ரெண்டு பேரும் கல்லூரிக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. குதிரையில கொஞ்ச நேரம் கதாசிரியர் உட்கார்ந்து பயணம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இறங்கிட்டு நெசோவை ஏத்திட்டு நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வா, எவ்வளவு நேரம் நடந்தே வருவேன்னு சொல்லுவாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குதிரையில பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து பேசிட்டே போவாங்க. ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கேப்ப பேசியே சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு அவர் பேசிட்டே வருவாரு. அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள வரக்கூடாது. அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் கதாசிரியர் செய்வாரு. ஆனா நெசோக்கு அது எல்லாமே என்ன இவன் ஒரு இளிச்சவாய மாதிரி இருக்கான், லூசா இவன் அப்படிங்கிற மாதிரி, இவன் சரியான முட்டாளு, படிச்சிருக்கானே தவிர இவனுக்கு அறிவே இல்ல, குதிரை கிடைச்சிருக்கு உட்கார்ந்து வராம நடந்து வரான் என் கூட அப்படின்னு இவர் அந்த கதாசிரியரை அவன் கேலியும் கிண்டலுமாக அவனுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் கொண்டு போயிருப்பாங்க. சரி அந்த ஆப்பிளை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கதாசிரியர் கிட்ட விலை உயர்ந்த ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து அந்த ஆப்பிள் பழத்தை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த கத்தியை உள்ள வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கத்தி காணாம போயிருக்கும். அங்க இருக்கிறதே ரெண்டு பேர் தான். கண்டிப்பா நெசோ தான் அந்த கத்தியை எடுத்திருக்கணும் அப்படின்னு கதாசிரியருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் அந்த இடத்துல ரொம்ப மன வருத்தப்படுவாரு. என்னடா நம்ம இவ்ளோ பழகியும் இவன் இப்படி நடந்துக்கிட்டானே, நம்ம பார்த்த நெசோ இவனா அப்படின்னு அவருக்குள்ள அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். கல்லூரிக்கு போயிருவாரு. இவன் கூட வந்ததுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு மேல அதிகமா கொடுப்பாரு. அப்பவும் அவன் நெசோ மனசுக்குள்ள இவ்வளவு நேரம் நினைச்சதை வாய் விட்டு சொல்லிடுவான், நீ படிச்சிருக்கியே தவிர உனக்கு அறிவே இல்லை, நீ சரியான ஏமாளி அப்படின்னு. தன்னுடைய நட்பை புதுப்பிச்சுக்கிறதுக்காக கதாசிரியர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவன் கேலி கூத்தாக்குனது இவருக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும். நெசோ திரும்பி ஊருக்கு வந்துருவான். தன்னுடைய கடினமான பொழுதுகளில் எல்லாம் எப்போது அந்த நிலா வெளிச்சத்தின் கீழே அந்த விறகுகளுக்கு மேல உட்கார்ந்து நெசோ கதை சொல்றதை கேட்டு தன்னுடைய மன வருத்தத்தை போக்கிட்டு இருந்தாரோ, இப்பெல்லாம் நெசோவை நினைக்கும் போது அவருக்கு மன வருத்தம் கூடத்தான் செஞ்சது. நெசோவை பத்தி நினைக்காம இருக்கவும் முடியல. நினைச்சா வருத்தம் கூடுதலாக இருக்கு நம்மளுடைய கதாசிரியருக்கு. மேல் படிப்பை முடிக்கிறாரு. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வராரு. இப்ப இவர் பார்க்கிற காட்சி அவருடைய வாழ்க்கையே அவருடைய பாலியத்தையே அப்படியே புரட்டி போடக்கூடியதாக இருக்கு. நெசோ அந்த ஊர்ல ஒரு மரத்துல கட்டி வச்சு அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு வீட்டுல திருடுனதுக்காக நெசோவை பிடிச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளா இருந்தா அந்த நேரத்துல என்ன பண்ணிருப்போம்? கதாசிரியர் அந்த பக்கமே பார்க்கல, கண்ணை மூடிட்டு கடந்து போறாரு. ஏன்னா அவங்க கிராமத்துல இது சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்வா இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய நண்பன் தன் கதை கேட்டு ரசிச்ச ஒரு ஆளு இப்படி நிக்கிறது அவனால பார்க்க முடியல. கதாசிரியர் அவனை பார்க்காமையே கடந்து போறாரு. இந்த கதையை இவர் எப்படி முடிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நினைக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, இந்த 3 பைசா இல்லாம நெசோ படிக்க முடியாம போன கதை தான் அது. அவன் அழுவான், அப்பா நான் படிக்க உள்ள போறேன் அப்படின்னு அழுகும் போது நெசோவோட அப்பா என்ன செய்வாருன்னா, உனக்கு நான் சாப்பாடு போடுறதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், 3 பைசா நான் கொடுத்து உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி அழுகிற நெசோவை தரன்னு இழுத்துட்டு போன காட்சி நம்மளுடைய கதாசிரியனுடைய கண் முன்னாடி வந்து போகும். அப்ப அவர் இந்த கதையை எப்படி முடிச்சிருப்பாரு தெரியுமா? ஒரு 3 பைசா இருந்திருந்தா நெசோ இன்னைக்கு என்ன மாதிரி இருந்திருப்பான்ல. ஒரு 3 பைசா இல்லாதனால நெசோவினுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? கல்வி அறிவு இருந்திருந்தா அவன் இந்நேரம் இப்படி இருந்திருப்பானா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இந்த கதையை முடிச்சிருப்பாரு. இந்த கதை இன்றைக்கும் நிறைய கிராமங்கள்ல கல்வி அறிவுக்கான இலவச கல்வி கிடைச்சா கூட படிக்க போகாம தவறான பாதையில போற நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்கிறோம். பணம் இப்போ ஒரு விஷயமா இல்லை அப்படின்னாலும் கல்வி கிடைக்கிறதுக்கு எல்லாம் கிட்ட இருந்தாலும் நிறைய பேரு அதை பயன்படுத்தாம விலகியே இருக்காங்க. இந்த மாதிரியான கதை கல்வி அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த அர்மேனிய நாட்டு கதை நமக்கு எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. அன்பும் நன்றியும்.